ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை சில ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணலாமா அப்படின்றத வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நானும் டெய்லியும் உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் நிறைய விஷயத்த வந்து சென்டரில் அப்புறம் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு புரிதல் இல்லாமல் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முழுசாக சிம்பிளாக அண்ட் கிளியரே பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் நம்ம எப்பவுமே போடுறது தான். ஸோ இந்த டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் தரேன் அப்படின்றதுக்காக பிளாங்காக போய் வாங்காதீங்க அப்படின்றது தான் இதோட ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னும் போது கண்டிப்பாக அதில் ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. ஸோ ரிஸ்க்கை வந்து பேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் நியூஸில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நிஃப்டி 50 என்ன பண்ணியிருக்கு, அதாவது இந்த வீக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒன்றுமே பண்ணல. நம்மளை வந்து ரத்த கண்ணீரில் வந்து விட்டுருக்கு. ஒரு 2.5% கிட்ட வந்து இந்த வீக்கில் மட்டும் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பெரிய ஃபால்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் 2.5% விழுந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக 6 to 7% வந்து விழுந்திருக்கும். இப்போ ₹1,00,000 வச்சுருக்கீங்கன்னா, அது ₹1,00,000 வந்து 90,000 இல்லை 80,000 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து சஸ்டைனே பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட டேரிஃப் ட்ரம்ப். ஸோ இந்த ஆள் வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு இன்னொரு 500% நான் வந்து வரி போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ புட்டில் இப்போ நீங்கள் எஃப்என்டோ யாருன்னா பண்ணுறீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் ஹீரோ கால் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்து. அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெறும் ₹300 ₹400 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. வர ரிட்டர்ன் ₹3,000 ₹4,000 இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி வாங்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் எப்போ தரேன் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, 15 லட்சம் வரைக்கும் வந்து மார்க்கெட் கேப் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் 15 லட்சம் கிட்ட வந்து மார்க்கெட் கேப் வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் ரீசன் வந்து நம்ம எஃப்ஐஐஸை தான் சொல்லணும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 3,000 கோடிக்கு மேலே வந்து இவங்க வந்து அந்த 500% டேரிஃப் போடுவேன்னு சொன்னதுலேருந்து வித்துட்டு போயிட்டு இருக்காங்க வெளியே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வித்துட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் கிட்ட வந்து லோவர் சர்க்கியூட்டை வந்து எட்டியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிஃப்டி 50யும் வந்து ஒரு 25,700 அப்படின்றத வந்து எட்டியிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் நம்ம முன்னாடியே சொன்னது தான், யூஎஸ் டேரிஃப். அது வந்து பயங்கரமாக வந்து மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம ஐடிசிக்கு நடந்துச்சுல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஓவரால் நிஃப்டிக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளோட புரிதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஐடிசிக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டு எவ்வளோ ஜிஎஸ்டி போடுவாங்க, இல்லை எவ்வளோ டாக்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு தெரியல. பட் ஆனால் ஐடிசி வந்து அடிச்சு கீழே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. அதே சிம்லர் தான் இப்போ வந்து நம்ம நிஃப்டி 50 நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எவ்வளோ டேரிஃப் போடுவாங்க, இல்லை இது கண்டிப்பாக 500% போடுவாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு இந்த யூஎஸ் டேரிஃப் வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்றத அவங்களோட கோர்ட் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ட்ரம்ப் போட்டது வந்து டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அஃபிஷியலாக வந்து இன்னும் இந்த 500% டேரிஃப்ன்றது வந்து இன்னும் போடலை. பட் ஆனால் நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து புட்டின் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட ஆயில்
பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்தியாவோட ஆயில் பர்ச்சேசிங் வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து டேரிஃபை வந்து இன்னும் விலக்கலை. பட் ஆனால் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தோம். இவங்க ஆனால் வந்து டேரிஃபை விலக்காதது காரணத்தால் நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். ஸோ அதுக்கான பர்பஸாக தான் யூஎஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500% 50லேருந்து இன்னொரு 10% ஏற்றி 500% வந்து நான் ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் வந்து 660 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கான 5 டேஸ், அதாவது 5 நாளில் வந்து இந்த 660 பாயிண்ட்டை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து இந்த 3 மாதம் இல்லாத லோ அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ரீசனு. இந்த 3 மாதமாக சஸ்டெயின் பண்ண வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை உள்ளே போட்டு ஓரளவுக்கு நம்ம ஹால் டைம் ஐயை நோக்கி போகும்போது இந்த யூஎஸ்ல இருந்து இந்த டேரிஃப் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த 26,000க்கு மேலே வந்து இவர் வந்து எப்போ வரும் அப்போ நம்ம வந்து இந்த புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ போட்டு வெளுத்து வாங்கிடுறாரு நம்மள. அதுக்கப்புறம் அடித்து கீழே இறக்குனாங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 15 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு வந்து 15 லட்சம் கோடி அப்படின்றதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டெல்லாம் விற்றுட்டு வெளியே ஓடிடுறாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இதனால வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அப்படின்றது தான் நிரந்தரமாக இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டேட்டா பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸில் வந்து இந்த வீக்கோட டேட்டாஸை பார்ப்போம். இந்த மந்த்தே பார்த்துக்கலாமே, ஒரே ஒரு நாள் பையிங்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரெசிவான செல்லிங் இல்லாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சரி இயர் ஆயிடுச்சு, இயர் எண்ட் ஆயிடுச்சு, ஸோ நியூ இயர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு பை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 நாளாக ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு கன்சிக்யூட்டிவான ஒரு கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை தான் செல் பண்ணாங்க. பட் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளாக, அதாவது 7, 8, 9 இந்த 3 நாளுமே குறைஞ்சபட்சம் 1500 கோடி, 3700 கோடி. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3769 கோடி. இன்னைக்குமே வந்து ஒரு பயங்கர செல்லிங் ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. இன்னைக்கும் ஒரு பையிங் ஜோன்லயே அவங்க கிட்ட கூட வரல. எங்கன்னா லைட்டா ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்த லாபம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வித்துட்டு போறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஸ் வந்து இன்னைக்கு உள்ள வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து டார்கெட்டே வந்து 2030, 2032 அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இவங்க டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு 2030ல வந்து கண்டிப்பா ஒரு 2000 ரூபா 2500 போனா கூட அவங்களுக்கான லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினதே 1000 ரூபாய்க்கு, ஆனால் இந்த ஸ்டாக் இருக்கிறது இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு அப்படின்னும் போது நான் இதுல இருந்து ஒரு 10 ஸ்டாக்கை விற்றா கூட எனக்கு வந்து நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கும். அப்படின்றதால தான் இவங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்மளால அதை வாங்கி சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாத ரீசன் ஏன் அப்படின்னா நம்ம 1 லட்சம் ஸ்டாக் வாங்குறோம் 3000 ரூபா கொடுத்து, அவன் ஆல்ரெடி 70,000 ஸ்டாக், வெறும் 70,000 ஸ்டாக்கை வந்து 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். ஸோ இதில் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ஸ்டாக்கை வந்து வாங்கினவனுக்கு தான் லாபம். ஏன் அப்படின்னா 70,000 ஸ்டாக்கை அவன் விற்கிறான் அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட அடுத்த அந்த ஹையை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ 1000 ரூபா இருக்குது, நீங்கள் 1 லட்சம் ஷேர் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அது 1010 ரூபாவே போகும். பட் ஆனால் செல்லிங்கில் வந்து 70,000 ஸ்டாக்ஸை விற்றாலுமே அது 900 ரூபா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இவங்க வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் 69 லட்சம் கோடிக்கு வந்து இவங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க நம்மளோட எஃப்ஐஐஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்குமே அவங்க வந்து 61 லட்சம் கோடிக்கு வந்து இன்ன வரைக்கும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். இது என்னைக்கு முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து இவங்க குறைப்பாங்க. ஏன் அப்படின்னா போன வருஷம்லாம் 70 லட்சம் 75 லட்சம் கிட்ட இருந்தது. இந்த வருஷம் வந்து ஒரு 61 லட்சம் இருக்குது. இதை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இவங்கள வந்து நம்ம நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,840 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. இன்னையோட லோ அப்படின்றது 200 ரூபா அப் அண்ட் டவுன் இருந்திருக்கு. 25,623 அப்படின்றது இன்னைக்கு லோவாக இருந்தது. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கோட க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,683 ரூபா அப்படின்றது வந்து இன்னைக்கோட க்ளோஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சார்ட்டை நீங்க வந்து என்னோட வீடியோ டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து சார்ட்டை வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன்ல தான் இருந்தது இவ்வளோ நாளுமே. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா
இது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, இது ஏன் இவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஹேப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சார்ட் இருக்குது அப்படின்னா அந்த சார்ட் வந்து எப்பவுமே ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, என்னைக்கோ ஒரு நாள் இது வந்து ஒரு அப்பு கொடுத்துருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து இன்னைக்கு அது ஃபில் பண்ணுது. ஸோ அதுதான் இதோட மெயின் ரீசன் சப்போர்ட்டை உடைச்சதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடம் வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக இருந்தது. அதாவது 25,750ன்றது செம்ம சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்ல விழுந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுக்கு காட்டி கொடுத்துருச்சு. இது அடுத்ததா டவுன் ட்ரெண்ட் தான் போக போகுது அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ எந்த கேப்பை நான் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். அதாவது 25,450. பட் ஆனா அந்த சப்போர்ட்ல வந்து ஒரு கேப் வந்து ஃபில் ஆகல. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இது வர வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25,425ல இருந்து 25,390 வரைக்கும் இது வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 600 பாயிண்ட் கிட்ட வந்து இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இவங்களோட 1 வீக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% கிட்ட விழுந்திருக்கு. 1620 பாயிண்ட் வந்து இவங்களால விழுந்திருக்கு. அதுவும் நம்மளோட மெயினாக சொல்லப்போனால் 5ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா சஸ்டெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கன்சிக்யூட்டிவாக செல் பண்ணிட்டாங்க. எல்லாமே இந்த டேரிஃப் ட்ரம்ப்பால் மட்டும்தான். ஸோ இன்னைக்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கோட ஓப்பனிங் அப்படின்றது 84,000க்கு மேலே தான் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது. பட் ஆனால் அங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட் இன்னைக்கு லோ அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கு. 83,400 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு லோவை ரீச் பண்ணிட்டு இன்னையோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கிட்ட ஹை ஆயிருக்கு. அதாவது நேற்று வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தோடனே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 84,460 வரைக்கும் ஏற்றி பார்த்துருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஐஐசி இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஏற்ற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சவங்க தான் கண்டினியூஸாக விற்று தள்ளிட்டாங்க. ஸோ இன்னைக்கு புட் ஆப்ஷன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லாபத்தில் இருந்திருப்பீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன புட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 200 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை வந்து வாங்கியிருக்கலாம். அதாவது 84,000 புட்டு அப்படின்றத நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 200. ஸோ இது நீங்கள் வாங்குறீங்கன்னா 20 ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும். 20 ஸ்டாக்ஸுக்கு மினிமம் 4,000 போட்டிருப்பீங்க. இந்த 20 ஸ்டாக்ஸுக்கு 4,000 போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இதோட ப்ராஃபிட் வந்து 10,000 இருக்கும். 500 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி தான். பட் ஆனால் F&O நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. வாய்ப்பு இருந்தால் மட்டும் போய் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சென்செக்ஸோடதும் பார்க்கலாம். சென்செக்ஸோடது ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்றது 84,500 தான் இருந்தது. ஸோ அதை வந்து உடைக்காத வரைக்கும் இது வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து இந்த கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்திருக்கு. ஸோ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெபிள் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து 83,050 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அதை பேஸ் பண்ணி போகுதா இல்லை அடுத்த கேப் அப் எங்கே இருக்குது அதை தேடி வரப்போகுதா அப்படின்றத வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராபபிள் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்கான சஸ்டைனபிள் இருக்கிறதால மோஸ்ட்லி அவ்வளோ தூரம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான கேப் அப்போ வந்து ஒரு வாட்டி ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு அதை வந்து நோக்கி போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு உள்ளே போகுதா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக வந்து நான் வச்சிருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன்று. ஸோ ஏஞ்சல் ஒன்ல இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் ஒன் நான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ரெக்கமெண்டேஷன் தரேன். பட் ஆனால் நான் வந்து பர்சனலாக பை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்கை. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணணுன்னா பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏஞ்சல் ஒன்னை பற்றி பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் ஒன்ல வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல குட் நியூஸ் தான் வந்திருந்தது நேற்று ஃபுல்லாகவே. என்னன்னா இயர் ஆன் இயர் 43% கிட்ட வந்து இவங்களோட க்ரோத்தை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி
நியூ கஸ்டமர்ஸ், அதாவது நியூவா வந்து லாகின் பண்றவங்களோட ரேஞ்ச் வந்து 36% கிட்ட வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எஃப்&ஓ ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப அழகா போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு லாபகரமான ஒரு ரிசல்ட்ட தான் இந்த வாட்டி குடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்புறாங்க. ஸோ அதனால இந்த ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஏத்துனாங்க. ஸோ 2 நாளா ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா மார்க்கெட்டே சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் சஸ்டெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஸோ அதுக்கான ரீசனா தான் இத வந்து கீழ விழுந்திருக்கு. பட் ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நீங்க பார்க்கணும். ஸோ ரூ. 2333 அப்படின்றது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத நீங்க வாங்கலாம். ஸோ இதோட Q3 ரிசல்ட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. என்ன வேணுமானாலும் நடக்கலாம். பட் ஆனா கம்மியா வாங்கிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டோட சஸ்டெயின் நல்லா இல்ல இப்போதைக்கு. ஸோ அதனால கம்மியா வாங்கி பயன்பட்டுக்கோங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல். பட் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வாலண்டரியான ஸ்டாக் தான். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது கண்டிப்பா இதுவும் நல்ல ஒரு சஸ்டெய்னபிளா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இத விட கீழ கம்மியா கிடைக்க கிடைக்க நீங்க பை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சிய வந்து நான் வந்து இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்து ஹையா போச்சு. ஸோ இந்த வீக்கோட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருந்தது. ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில இருந்து நீங்க பை பண்ணியிருக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இத வந்து பை பண்ணலாமா அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாலோ அப் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதோட ரிசல்ட் எல்லாம் இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு. ப்ளஸ் வந்து போன வாட்டி ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி அதே குடுப்பாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயினே ஆகல. ஸோ ரொம்ப கீழ விழுறதால, மார்க்கெட்ல வந்து இவங்களோட வருமானம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றது என்னோட புரிதலா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அ நல்லா ப்ராஃபிட்டபிளா வராதுன்றது தான். பட் ஆனா ப்ராஃபிட் பண்ற கம்பெனி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். ஸோ அதனால நான் அத ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கீழ விழ நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இத வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ 2300 கீழலாம் வந்துச்சு அப்படின்னா, இத வந்து நீங்க கண்டிப்பா பை பண்ணலாம். அதனால தான் நான் இந்த கம்பெனிய வந்து ஃபாலோ அப்ல வச்சிருக்கேன். ஸோ அடுத்ததா வந்து இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, அதோட ஆல் டைம் லோவ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ல வந்து நல்லாவே வந்து ஒரு பையிங் வால்யூம் இருந்தாலுமே, இதனால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாம ஓரளவுக்கு இது வந்து தத்தளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதோட ஸ்டாக் வந்து வாலண்டரி வந்து அதிகம். ஸோ இது வந்து ஒரு ரூ. 1000 போகும், மறுபடியும் ரூ. 1500 வரும், மறுபடியும் ஒரு ரூ. 300 போகும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வேலிடிட்டி வந்து இது எங்க போய் சப்போர்ட்ட வந்து உடைச்சிருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்ட உடைச்சதால இந்த ஸ்டாக்கால வந்து ஒரு சஸ்டெயினா பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த சப்போர்ட்ட நோக்கி அது வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னோட புரிதலா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து அது வந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து மேல ஏறும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். ஸோ 750 வரைக்கும் இத வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமும் இறங்குச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா இத வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அதுவரைக்கும் நீங்களும் உங்களால முடிஞ்சத வந்து இதோட கன்சிடென்ஸா வந்து வச்சு, நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்ட வந்து உடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒரு அக்குமுலேஷன் ஜோன் தான். ஸோ அதனால வந்து இத மோஸ்ட்லி அக்குமுலேஷன் பண்றதுக்கு பாருங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தோனே நீங்க வித்துட்டு வெளிய வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஐடிசி ஸ்டாக் தான். ஸோ ஐடிசி ஸ்டாக் உங்களுக்கு தெரியும். ரீசென்ட்டா வந்து டாக்ஸ் போடுவோம் அப்படின்ற மாரி பேசி இத வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது நம்பளுக்கு லாபம் குடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கா வந்து ரீச் ஆகியிருக்கு. ஸோ ரூ. 337 இப்போ வந்து கரண்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு அ நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு ஷார்ட் டெர்முக்கு வச்சுக்கலாம். நீங்க லாங் டெர்முக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் டிவிடெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். பட் ஆனா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாம அதே பிரைஸ்ல தான் இது மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதால, நம்ம வந்து இத வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஷார்ட் டெர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஒரு 410 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்த கட்டமா இது எங்க போய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு நியூ ஸ்டாக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிஜி பவர் அப்படின்றது. ஸோ இந்த சிஜி பவர் அப்படின்றது வந்து நீங்க இந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த கம்பெனில இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான். ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. 1,00,000 கோடிக்கு மேல வந்து இவங்க வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் செல்லிங் பிரஷர்ல இருக்கிறதால இவங்களோட மார்க்கெட் கேப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது பட் ஆனா மிட் 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 கேப்ல வருவாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான கம்பெனி தான். இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இந்த சிப்புக்கு ஏதாச்சும் ஒரு அ ரீசன் எதனா இருந்தது அப்படின்னா, இந்த சிப் கம்பெனி எல்லாம் கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வாலண்டரியான ஸ்டாக் தான்.
ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஒரு 20% கிட்ட விழுந்திருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யாருன்னா பை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு நியூஸ்ல இருந்து அது கீழே விழ ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இதனால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாமல் இப்போ 3600 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது விழுந்திருக்கு. ஆனால் இதோட ஹால் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7500 வரைக்கும் இதோட ஹால் டைம் ஹை போயிட்டு இப்போ வந்து 3000த்துல வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு 3600ல. ஸோ இதையுமே நீங்கள் வந்து பை பண்ணோம் அப்படின்னா ஒன்னா பை பண்ணலாம். இல்லை அதிகபட்சமாகவே வந்து ஒரு 3க்கு மேலே நீங்கள் இது வாங்கக்கூடாது. 3 ஸ்டாக் ஒரு வாட்டி வாங்கலாம். அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஹால் டைம் லோவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுவும் வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இதோட லோ வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தான். இந்த பிஇ ரேஷியோவோட, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரேஷியோட பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிறதால தான் நான் 1 அல்லது 3 அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க அப்படின்றேன். ஸோ இதெல்லாம் வாலண்ட்ரியான ஸ்டாக்கு, ஃபேஸ் வேல்யூவும் 10 இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாஸ். ஸோ நாட்கோ ஃபார்மாவில் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாத அளவு சுச்சுவேஷன் தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு கன்சிடர்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 726 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ அதை நோக்கி தான் இது போயிட்டுருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. இதை வந்து நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கலாக எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் வேணும், ஆனால் அண்டர் ரேட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நாட்கோ ஃபார்மாஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். ஏன் அப்படின்னா இதோட 5 இயர்ஸ் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே 916 ரூபா, அதாவது 2021ல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 890 ரூபா இன்னைக்கோட ரேட். ஆனால் 5 வருஷத்துல இதோட ப்ராஃபிட் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜான்வரி 1ஆம் தேதி இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 900 ரூபா இருந்திருக்கும். அப்போவே வந்து ஒரு 1150 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 500ல மறுபடியும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 300 ரூபா உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இது ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. 700 அண்ட் சம்திங் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதாவது நீங்கள் 2021ல் இதை 900 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆகிட்டு நீங்கள் வெளியே விற்றுட்டு வந்திருக்கலாம். அதாவது 1556 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதெல்லாமே நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ட்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஜுடியோ அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சுருக்கோங்க. ஜுடியோ, அப்புறம் எக்ஸ்எம்சன், இந்த மாதிரி ஒரு நிறைய கம்பெனிஸை வச்சு இவங்க அந்த ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் அந்த இதெல்லாம் பார்க்குறவங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க அந்த ஹால் டைம் லோவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கோட ஹால் டைம் லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3930 ரூபா. ஸோ இன்னைக்கு அந்த ரேஞ்சை வந்து வந்து ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 20 பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க. பட் ஆனால் ஒரு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து 7000 7500 வரைக்கும் போன ஸ்டாக்கு இப்போ வந்து ஒரு சஸ்டைன் பண்ணிட்டு இருக்குன்னா இது வந்து மெயினாக டாட்டாவோட அந்த குரூப்பில் இருக்கிறதால இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து நிறைய பேருக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு இந்த கம்பெனி, சும்மா சொல்லக்கூடாது. பட் ஆனால் இப்போ ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்கிறதால கண்டிப்பாக இதை வந்து அடுத்து 3500 ரேஞ்சில் வரும்போது இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி பயன்பட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த வாரியர் எனர்ஜியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த வாரியர் எனர்ஜின்றது ஒரு வருங்கால ஃபியூச்சரிஸ்ட் மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்பிளிட்டு கொடுப்பாங்க. இதோட புக் வேல்யூயும் வந்து 400 ரூபா கிட்ட இருக்குது. அதே மாதிரி ROE 23 இருக்குது. பி இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி பியை விட நம்ம ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா பண்ணலாம். பல்காகவும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதோட 2700 ரூபாய் கீழே வந்தாலுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து இதை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக போகுது. நன்றி மக்களே.